அவ யாரு? அவ யாரு? எவ யாரு? சாமி, நீங்கள் சொல்கிறது ஒருவேளை ஔவையாராக இருந்ததுன்னா அது உளவையாருன்னு படிக்கிறாங்க ரொம்ப பேர். ஏன்னா ஓனா போட்டு லானா போட்டால் தானே ஔவைன்னு வரும். அவங்களுக்கு அது தெரியாது. ஆனா போட்டு பாவனா போட்டு புள்ளி வச்சா ஔவையார். இப்போ நீங்கள் அவ யாருன்னு போட்டிருக்கேன். எனக்கு அவ யாருன்னு தெரிஞ்சு போச்சு. நான் சொல்கிறேன் பாருங்கள். ஔவையார் கூட பிறந்தவங்க 7 பேராம். இது எவ்வளோ தூரம் நிஜம்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா அதில் நிஜமாக பொய்யான்னு நீங்களே எனக்கு எழுதுவீங்க. ஔவையாரோட கூட பிறந்தவங்க 7 பேர். அதில் கபிலர் ஒருத்தர், கடைசியில் திருவள்ளுவர் அப்படிங்கிற ஒரு செய்தி கிடைச்ச பொழுது அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. காரணம், இந்த ஆதி பகவன் 2 பேருக்கும் பிறந்த குழந்தைகள் தான் இந்த 7 பேரும். ஆதி பகவன் இந்த ஜோடிக்கு அவர் என்ன சொல்கிறார்? நான் திருமணம் என்று செய்து கொள்வேனே தவிர ஒரே இடத்துல நான் இருக்க மாட்டேன். என்னுடைய வாழ்க்கை குறிக்கோள் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தீர்த்த யாத்திரை போய்கொண்டே இருக்க வேணும். இங்கேருந்து ஹிமாலயா வரைக்கும் போக போகிறேன் அப்படின்ன பொழுது அவள் பரவாயில்ல சுவாமி, நான் உங்களுடைய மனைவியாக இருக்கிறதுல என்னோடய பாக்கியம் அப்படின்னு சொன்னாலாம். ஆனால் அங்கே ஒரு ரைடர் வச்சுட்டார். என்ன, அங்கங்கே குழந்தை பிறந்தா நீ அங்கேயே விட்டுட்டு வந்துடணும்னு. அப்போ அந்த அம்மா நினச்சாலாம், முதல்ல அப்படித்தான் சொல்லுவாங்க, குழந்தை பிறந்த உடனே பாசம் வந்துடும் சொல்லிட்டு சரின்னு ஒத்துக்கிட்டு அவங்க போகின்ற பொழுது முதல்ல பிறந்தது தான் ஔவையார். ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனேவே அவர் பாருங்கோ எவ்வளோ அழகான ஒரு பெண் குழந்தைன்னு உடனே அவர் சொன்னார், பெண் குழந்தை அழகாக இருக்குது, சந்தோஷம், விட்டு விட்டு வா அப்படின்னு சொன்ன பொழுது ரொம்ப மனசு தாங்க முடியலையா அவளுக்கு. தன்னுடைய சேலையில் ஒரு பகுதியை கிழித்து ஒரு சின்ன அந்த இலையிலையே கூட பண்ணி அந்த குழந்தைய அங்கேயே விட்டுட்டு அவள் கிளம்புறதுக்கு முன்னால் திரும்பி திரும்பி பார்த்த பொழுது அந்த குழந்தை பாடிய பாட்டு இன்றைக்கும் இருக்குது. அந்த பாட்டு, இட்டமுடன் என் தலையில் இன்னபடி என்றெழுதி விட்ட சிவனும் செத்து விட்டானோ, முட்ட முட்ட பஞ்சமே ஆயினும் பாரம் அவனுக்கு காண் அன்னாய் நெஞ்சமே அஞ்சாதிரு அப்படின்னு பாடின உடனே அவளுக்கு அப்படியே மேனியெல்லாம் சிலிர்த்து போய், பிறந்த குழந்தை கவி பாடுறானா இவ பெரியவளாக வருவா, மிகப்பெரிய ஒரு தமிழ் மூதாட்டியாக இவ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கணவனோடு அவள் போனாளாம். இதே தான் திருவள்ளுவரும் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு சொல்லியிருக்கிறதுனால எனக்கு கிடைச்ச இந்த செய்தி உண்மையாக இருக்கலாம். இது இன்றைக்கோடு விட்டுறது இல்லைங்க. அந்த 7 பேரும் யாருங்கிறத ஆராய்ந்து அலசி உங்களுக்கு கொடுக்காமல் இருக்க போகிறதில்ல. அந்த பிள்ளையார் அப்போ கருணை வச்சார்னா எல்லாம் முடியும். அப்பேற்பட்ட ஔவையார் வேணும்னுட்டு முதுமையை வாங்கி கொண்டவள். நாம் இப்போ முதுமை கிட்ட வந்துட்டோன்னு உடனே முடிக்கு கருப்படித்து முகத்திற்கு அழகு பண்ணி நாம் எப்படி 16 வயதாக இருக்கலாம்லாம் கொஞ்சம் ஆசைப்படுறோம். அந்த அம்மா 16 வயசில் 60 வயசு கிழவி ஆகணும், ஏன்னா எனக்கு இந்த இல்வாழ்க்கை இந்த உலகத்து வாழ்க்கை இஷ்டமில்லை அப்படின்னு சொல்லி முதுமையை விரும்பி ஏற்றுக்கொண்டவள். அற்புதமான ஒரு பெண்மணி. தமிழ் அவளுடைய நாவில் விளையாடினது போல் யார் நாக்கிலையும் விளையாடலை. கம்பர் நாக்கில் கூட விளையாடித்து. ஆனால் கம்பருக்கு கொஞ்சம் ஔவையார் மேலே ஒரு சின்ன காழ்ப்புணர்ச்சி உண்டு. ஏற்கனவே ஒட்டக்கூத்தர் கபிலருக்கு அது புகழேந்திக்கு அவங்களுக்கெல்லாம் கூட ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டோம். இன்றைக்கி ஒன்று சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இந்த கம்பர் ஒரு பாட்டு எழுதி தரணும்னா எவ்வளோ கேட்பாரான் தெரியுமா? 1000 பொன் கொடுத்தாதான் பாடுவாராம். 1000 பொன்னான்னு வயப்பழக்காதீங்க. அவர் என்னுடைய தமிழுக்கு அரசனே எனக்கு இவ்வளவு பரிசுகள் தரும்பொழுது ஏன் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு நினச்சிட்டு, அப்போல்லாம் ஒரு புலவர் நம்மளை பற்றி பாடிட்டாருனாக்கா அது ரொம்ப பெருமை, நிலச்சி நிற்கும் இல்லையா? அதனால் ஒரு தாசி அவள் பாவம் கம்பர்கிட்ட போய், ஐயா நீங்கள் என்னை பற்றி ஒரு பாட்டு பாடிட்டீங்கன்னா என்னென்னைக்கும் தமிழ் உள்ள வரைக்கும் அந்த உலகம் என்னுடைய பேரை ஞாபகம் வச்சுக்கும் இல்லையா அப்படின்ன பொழுது, எவ்வளோ பணம் தருவேன் கேட்டாராம். நான் என்னோடய சொத்தெல்லாம் விற்று வச்சுருக்கேன், நகைகள்லாம் அப்போ கூட ஒரு 500 பவுன் தான் வந்தது. சரி, 500 பவுனுக்கு உண்டானதை பாடுகிறேன். எப்படி? அவள் பாவம் இருக்கிற சொத்தெல்லாம் விற்று அவர்கிட்ட கொடுத்து தன்னை பற்றி பாட போகிறாருன்னா அவர் என்ன தெரியுமா பாடினாராம்? தண்ணீரும் காவிரியே, தார்வேந்தன் சோழனே, மண்ணாவதும் சோழ மண்டலமே அப்படின்னு பாடிட்டு அவள் வீட்டு இந்த முகட்டில் அந்தெல்லாம் திண்ணேன்னு இருக்கும் தெரியுமா, ஒரு கறிக்கட்டியை வச்சு அழகாக எழுதிட்டு அவர் அந்த 500 பவுனை
வாங்கிட்டு போயிட்டாரு. தாசி நொந்து போயிட்டா. ஏன்னு கேட்டா, அடாடா இதில் என்னை பற்றி ஒன்றுமே இல்லையே. காவிரியை பற்றி சொல்லியிருக்கிறாரு, சோழ நாட்டை பற்றி சொல்லியிருக்காரு, சோழ ராஜாவை பற்றி சொல்லியிருக்காரு. அநியாயமாக நான் இப்படி ஆசைப்பட்டிருக்கக்கூடாதுன்னு ரொம்ப நொந்து போய் கூழ் குடிக்கிற லெவலுக்கு அவள் ரொம்ப பாவம் ஏழ்மையில் இருந்த பொழுது அந்த பக்கமாக ஔவையார் வந்தாங்களாம். ஔவையார் வந்து நல்ல பசி. ஔவையாருக்கு கூழுக்கு பாடின்னு பேர். மற்றவங்க பணத்துக்கு பாடின்னு சொன்னாலும் இந்த அம்மாவுக்கு அழகாக ஒரு சொம்பு நிறைய கூழ் கொடுத்துட்டா உடனே குளிர்ந்து போய் பாடிடுவாங்களாம். அவ்வளவு எளியவர் அந்த அம்மையார். என்ன பண்ணாங்களாம், வாசத்திண்ணையில உட்காந்துட்டு இப்படி பார்த்தாங்களாம். ஏதோ எழுதியிருக்கு. அவங்களுக்கு பசி மயக்கம். அது என்ன எழுதியிருக்குன்னு கூட படிக்க முடியல. அப்போ இந்த தாசி வெளியில் வந்து, அம்மா உங்களுக்கு என்னம்மா அப்படின்ன போது, எனக்கு ரொம்ப பசிக்குது, கண்ணெல்லாம் இருட்டுதுன்னது போது அவள் உள்ள தாங் குடிப்பதற்காக ஒரு மண் பானையில் கூழ் கரைச்சி வச்சுருந்தாளாம். அதை கொண்டு வந்து அம்மையார்கிட்ட கொடுத்து, அம்மா சாப்பிடுங்கன்னு உடனே ஆசை தீர அவங்க அந்த கூழெல்லாம் குடிச்சிட்டு, அப்பாடா இப்போதாம்மா நிம்மதியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, அம்மா இது என்னது, இது யார் எழுதினது? கம்பர் பெருமானிடம் கவி கேட்டேன், அவர் தான் எனக்கு இப்படி எழுதினார். இது என்னது, இது காவிரி சோழ மண்டலம் சோழ ராஜாவா? நீ எதுக்கு உன்னை பற்றி பாட சொன்னியா அப்படின்ன பொழுது, ஆமாம் அதனால எல்லா சொத்தையும் விற்றுட்டேன்னு. நீ ஏன் கவலைப்படுற, நான் பாடுறேன் உன்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்களாம், பெண்ணாவாள், அவள் பேர் சிலம்பி. அந்த சிலம்பி அவளுடைய தாமரை பாதங்கள் அணியும் சிலம்பே சிலம்புன்னு அர்த்தம் வராப்புல ஒரு கவியை பாடிட்டாராம். இவர் எந்த வேளையில் எந்த நிறைஞ்ச மனசோடு, அதாவது நம்ம கூட வயிறு நிறைய யாருக்கான்னு சாப்பாடு போட்டோம்னாக்கா அவங்க நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், 7 தலைமுறைக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா, அது பலிக்கும். அதுபோல் ஔவையார் சொன்ன நேரம் அவளோட பேரையும் சொல்லி அவ காலில் போட்டிருக்கிறது தான் ஐயா பொற்சிலம்புன்னு சொல்லி பாடின உடனேவே அவளுக்கு எங்கேருந்தோ நிறைய செல்வம் வந்து அவள் ரொம்ப வசதியாக இருந்தாளாம். அப்புறமாவும் அவள் ஔவையாரை பார்த்து பணிந்ததாக வரலாறு சொல்கிறது. இதை கேட்டுட்டு கம்பருக்கு ஔவையார் மேலே ரொம்ப கோபம் வரும். அதாவது இந்த புலமை இருக்கிற இடத்துல ஒரு போட்டியும் இருக்கும். அந்த போட்டி வந்து காழ்ப்புணர்ச்சியாக மாறக்கூடாது. அவன் பண்ணுறானே இவன் பண்ணுறானே நான் பண்ணக்கூடாதா, அதெல்லாம் வேண்டாம். அவங்களுக்கு என்ன முடியுமோ. இப்போ இந்த கட்டை விரலுக்கேற்ற வீக்கம். இந்த கட்டை விரல் எவ்வளோ பெருசு வீங்க முடியும், இவ்வளோதான் வீங்க முடியும். இவ்வளோ பெருசு வீங்குமா, வீங்காது. அதனால் அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாலும் அந்த தாசி ஔவையாரை எங்கே பார்த்தாலும் அவர் ஏதாவது ஒரு எடக்கு முடக்கா ஒன்று சொல்லிகிட்டே இருப்பார் கம்பர். முதல்லலாம் பரவாயில்ல உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு அவங்க ஒதுக்கினாங்க. ஒரு நாளைக்கு என்ன பண்ணாராம், ஔவையாரை பார்த்து டீ போட்டு பேசணும்னு அவருக்கு ஆசை. அடி அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்மெல்லாம் வீட்டில் வாடி போடின்னு சொல்லாதேன்னு சொல்கிறோம். ஏன் தெரியுமா, அது ஒரு அவமரியாதையானது. நம்ம என்ன பண்ணுறோம், இல்லை எங்களுக்கெல்லாம் ரொம்ப அப்படியே எங்களுக்கெல்லாம் ஒத்துமை ஜாஸ்தி, நாங்கள் வாடி போடின்னு பேசிப்போன்னு. வேண்டாங்க, இந்த வாடி போடிங்கிறதே வேண்டாமே, வாங்க போங்கன்னு சொல்லி பாருங்க, அது இன்னும் அழகாக இருக்கும். ஔவையார்கிட்ட என்ன தெரியுமா சொல்கிறார், ஒரு காலடி 4 இலை பந்தலடி பொருள் சொல்லு அப்படின்னாராம். இவங்களுக்கு யாரு, அதான் அவர் எழுதி போட்டார். ஔவையாரு என்ன தெரியுமா பண்ணா, கம்பரே நீ ராமாயணம் எழுதியிருக்கலாம், நீ பெரிய ஆளாக இருக்கலாம், உமக்கு எங்கே வைக்க வேண்டுமோ அங்கே ஆப்பு வைக்கிறேன்னு சொல்கிறா. அந்த கவிதையை நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா நிஜமாவே நீங்கள் ஆடி போயிடுவீங்க. என்ன தெரியுமா அவள் சொல்கிறா, 8 கால் லட்சணமே யமனேரும் பரியே, மட்டில் பெரியம்மை வாகனமே, முட்டமேல் கூரையில்லா வீடே, குலராமன் தூதுவனே, ஆரையடா சொன்னாய் அது அப்படின்ன உடனே கம்பர் கொஞ்சம் ஆடி போயிட்டார். அவர் என்ன சொன்னார், 2 தடவை டி சொன்னார், ஒரு காலடி 4 இலை பந்தலடி அப்படின்னார். அவர் சொன்னது எதை தெரியுமா, ஆரக்கீரைன்னு ஒன்று இருக்குது, அது அந்த ஒரு தண்டில் 4 இலை விடும். ஒரு காலடி 4 இலை பந்தலடின்னு அவர் சொல்லி இதுக்கு பொருள் கேட்டால் அதுக்கும் சொல்லிட்டாள் அவள். ஆரையடா சொன்னாய் அதுன்னு வச்சா இல்லை, கடைசியில் முதல்ல என்ன சொல்கிறா, 8 கால் லட்சணமே. ஆங்கிற சொல்லுக்கு 8ன்னு அர்த்தம். தமிழ் எழுத்து பார்த்துருக்கீங்களா, கா யா எல்லாம் போட்டிருக்கோம், அதெல்லாம் திருப்பி ரிவைவ் பண்ணணுங்க. வெறும் ஆ இ கற்றுக்கக்கூடாது, தமிழ் எழுத்துக்களும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். முந்தையெல்லாம் கேலண்டரில் டேட்டு கூட அந்த எண்ணில் போட்டிருக்கோம், அதை கா யா எல்லாம் போட்டிருக்கிற போது ஆசையாக இருக்கும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னுட்டு.
அவர் என்ன சொல்கிறார், 8.25 லட்சணமேன்னா அட அவலட்சணமே, யமனேறும் பரியே, யாரு, எரும மாடே, மட்டில் பெரியம்மை வாகனமே. இந்த அம்மையெல்லாம் போட்டுச்சுன்னாக்கா அந்த அம்பாள் பேர் சீதளா தேவி, அவளுக்கு வாகனம் கழுதை. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறா, முட்டை மேல் கூரை இல்லா வீடே அப்படின்னாக்கா அட குட்டி சுவரே, குலராமன் தூதுவனே, அட வானரமே, யாரையடா சொன்னாய் அது, இந்த ஆரைக்கீரையை தானடா நீ சொன்ன கம்பா அப்படின்னு சொல்லிட்டாளாம். அவர் 2 வார்த்தை டிடி போட்டதுக்கு இவ எப்படி போட்டு பின்னி எடுத்துட்டா பார்த்தீங்களா, 8.25 லட்சணமேவான். இப்போ கூட சங்கீத பாஷைன்னு ஒன்று உண்டு. சங்கீத பாஷை வேறு, சங்கீதத்திலேயே ஜாடமாடையாக பேசிக்கிறது. இந்த சங்கீத பாஷை எப்படி அப்படின்னு கேட்டாக்கா 8.25 லட்சணம் அப்படி பொருந்தி இருக்கும்பாங்க. அப்படின்னாக்கா அவலட்சணம்னு அர்த்தம். புரிஞ்சவங்களுக்கு புரியும், இல்லாட்டா லட்சணம்னு தெரிஞ்சு சந்தோஷப்பட்டுப்பாங்க. கம்பருக்குள்ளே இவ்வளவு காழ்ப்புணர்ச்சி இருக்கா அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. உங்களுக்கு இருக்குல்ல? இன்னொரு விஷயத்தையும் பார்ப்போம். ராஜசபையில், அதாவது குலோத்துங்க ராஜாவுடைய அரச சபையில் கம்பரை எல்லாரும் ஆஹா ஓஹோ இவரை போல கவி பாட முடியுமா, எப்பேற்பட்ட ஒரு பாரகாவியம் பிரமாதமாக எழுதியிருக்காருலாம் சொன்ன பொழுது ஔவையார் அவர் ஒரு மாதிரி ஏளனமாக பார்த்த பொழுது ஔவையார் சொன்னாலாம், இந்த பாரு, அவங்களுக்கு எது முடியுமோ அதுதான் முடியும், அதனால் நீங்கள் மற்றவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு அழகாக சொன்னாலாம். அவள் சொன்ன பாட்டோட பொருள் சொல்கிறேன் பாருங்க. தூக்கணாங்குருவி கூட போல உன்னால் கட்ட முடியுமா, குளவி அறக்கால ஒரு கோட்டை கட்டுதே அதை போல் கட்ட முடியுமா, முடியாது. அப்போது அப்படி ஒன்றொன்னா பார்க்க போனாக்க ஒரு கரையான் புற்று உன்னால் கட்ட முடியுமா, அவங்களுக்கு எது முடியுமோ அதை வச்சு பெருமைப்படணும்னு சொல்லிட்டு சொன்னாலாம். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு நடையும் நடைப்பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்கிறா. உடம்புலையே ஊறி இருக்கிறது எது, தயையும் கொடையும். இந்த நல்ல குணங்கள் உனக்கு உடம்புல ஊறி இருந்தால் தான் வரும். ஆகையினால ஒருத்தரோட ஒருத்தரை கம்பேர் பண்ணுறதுங்கிறது அனாவசியம்னு சொன்னாலாம். இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எதானு சொன்னாக்கா சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் சொல்லிடுவோம். அந்த செந்தமிழ் பேச 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 தாங்க பழகும். இப்போ ரொம்ப பேர் வீட்டில் நான் கேட்குற போது இது மாதிரி சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு நடைப்பழக்கம்னாக்கா அது புரியுது, ஏன்னா எல்லோரும் வாக்கிங் போகிறாங்க. ஆனால் தமிழ் பேச மறந்துடுறாங்க. கேட்டாங்கன்னா மை சில்ட்ரன் they don't understand, we don't understand Tamil at all. இந்த நிலை மாறணும். நான் ரொம்ப கோவமாக ஔவையார் மாதிரி கோவிச்சுட்டு சொல்கிறதுக்கு காரணமே என்ன தெரியுமா, இந்த தமிழோட சுவை மட்டும் நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னாக்கா அதை நினச்சி தனியாக இருக்கும்போது கூட வை டு யூ கெட் டிப்ரெஷன், தேவையே இல்லையே. 4 தமிழ் கவிதைகளை எடுத்து படித்தால் டிப்ரெஷன் ஆகுது, மண்ணாங்கட்டியாவது, எவ்வளவு சந்தோஷமாக இருக்கலாம் தெரியுமா. இந்த தமிழ்னால் மட்டுமே இந்த சுவையை, இந்த ஆனந்தத்தை தர முடியும்.